இதுதான் நடந்தது. போதுமா? என்னப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க? நீங்களா இதெல்லாம் செஞ்சீங்க? என்னால இதை நம்பவே முடியலப்பா. நீ நம்புறியோ நம்பலையோ அத பத்தியெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது சுப்புவுக்கு பிறந்த குழந்தைதாங்கிற விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வெளியில யாருக்குமே தெரியாது. ஐ மீன் சுப்புவுக்கோ இல்ல அவங்க அண்ணனுக்கோ அண்ணிக்கோ இந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியவே தெரியாது, தெரியவும் கூடாது. என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு போட்டு மெல்றதுக்கு ஒரு மேட்ரு கிடைச்சதேன்னு உடனே போனை போட்டு அந்த சுப்பு கிட்டயோ இல்ல அவ அண்ணன் அண்ணி கிட்டயோ சொன்ன தொலைச்சிடுவேன். ஏன்பா இப்படி பேசுறீங்க? மா, நான் என்ன விரோதியா இவருக்கு? நீ விரோதி இல்லம்மா. ஆனா உன்னோட தொடர்பு, உன்னோட விருப்பம், உன் மனசுல யார் பக்கம் நிக்கணுங்கிற மேட்ரு, இது எல்லாமே சேர்த்துதான் உன்னை பத்தி இப்படி பேச வைக்குது. சுப்புவை விலக்கி வைக்க உன்னால முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது சுப்புவோட குழந்தைங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. இத ஒரு அன்பான கட்டளையா சொல்றேன், கேட்டுக்க. இது அவ வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் நீதான்னு நான் கண்ணை மூடிக்கிட்டு முடிவு பண்ணிடுவேன். இத பார், உங்க அம்மா இந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை ஏத்துக்கிட்டா. முடிஞ்சா கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணி பக்கத்துல இரு. இல்லையா உன் வாழ்க்கையை ஒழுங்காக்கிக்கிற வழியை பாரு. புருஷனோட சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. உனக்கும் உன் புருஷனுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீ தான் போய் பேசி தீர்த்துக்கணும். ஒரு உதவின்னு கூப்பிட்டனா நான் கூட வர தயாரா இருக்கேன். ஆனா அதுதான் உன் வீடு, அங்கதான் உன் வாழ்க்கை. இந்த வீடு, இந்த குழந்தை, இந்த வீட்டு பிரச்சனை, இதுக்குள்ள எல்லாம் நீ மூக்க நுழைக்காத. இங்கேயே டேரா போட்டலான்னு தயவு செஞ்சு நீ நினைக்காத. ஊருக்கு போயிட்டு வரட்டும்னு நானும் பொறுமையா இருந்தேன். இப்ப நீ வந்துட்ட, பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாருக்குமே அவனை பிடிக்கல மேடம். அவனால தனக்கு வர வருமானம் எல்லாம் கெட்டு போயிடுமேன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுதானே? அதுதான் மேடம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. இம்மீடியட்டா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறதுக்கு சான்ஸே இல்லைன்னு மேலிடத்துல சொல்லியிருக்காங்க. இதே ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு இவனோட எப்படி குப்பை கொட்டுறதுன்னு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க மேடம். பணம் வேணான்னு சொன்னானா? எதையுமே அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் மேடம். ரூல்ஸ் தான் முக்கியம்ன்றான். என்ன பண்ண சொல்றீங்க? நாம கொடுக்கிற சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் சைன் பண்ணுவானா, இல்லனா தொடவே மாட்டானா. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பலகீனம் இருக்கும். பலகீனம் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல கிடையாது. நான் இந்த தொழிலுக்கு வந்ததும் கத்துக்கிட்ட முதல் பாடம் அதுதான். பணத்தால மோதத்தான் முடியும், பலகீனத்தால தான் அழிக்க முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப நேர்மையா இருக்கிற ஆளுங்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில பயங்கர சென்டிமெண்ட் பார்ட்டியா இருப்பாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, குடும்பம், வீடு, பொண்டாட்டி, புள்ள, அம்மா, அப்பா, ஜாயின்ட் ஃபேமிலி தான் மேடம். அவன், அப்பா, அம்மா, ஒய்ஃபு எல்லாம் ஒரே கூட்டா ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நான் சொல்லல, இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் வீட்டு பறவையா தான் இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு சென்டிமெண்ட் வாழ்க்கைக்கு நல்லது தான். ஆனா அதையே 3 வேளை சாப்பாட்டுக்கு பதிலா உள்ள இறக்கிட்டே இருந்தா அதுவே வியாதி ஆயிரும். நான் சொல்றது புரியுதா? இந்த உலகத்துல பாதிக்கு மேல சென்டிமெண்ட் ஃபூல்ஸா தான் இருக்காங்க. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாம் நினைக்கிறீங்களா மேடம்? செஞ்சுதானே தீரணும். நமக்கு காரியம் ஆகணும், நம்ம ஃபைல் சைன் ஆகணும்.
அது நடந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவனுடைய பலஹீனம் எதுங்கிறத கரெக்டா பிடிச்சு அதுல அடிக்கணும். அப்பதான் நம்மளுடைய காரியத்தை சாதிக்க முடியும். எனிஹாவ், நீங்க விட்டுருங்க. இனிமே அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? புரியலையே மேடம். நான் பாத்துக்கிறேன்னா நீங்க ஒதுங்கிக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை அனுப்பிதான் வேலையை ஆரம்பிச்சேன். பட் முடியலன்னு சொல்லிட்டீங்க. மேபி உங்களால டீல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப நேர்மையான கொம்பனா இருப்பானோ என்னவோ. நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறேனே. உங்க அடிக்கெல்லாம் விழாம இருக்க முடியாது மேடம். என்னங்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது அது ஒண்ணு இல்லையே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். கேளு ராணி. இல்ல, பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ 1 லட்சமோ 1.5 லட்சமோ எப்படியாவது புரட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். அதை வச்சு என்னை மீட்டுட்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா மொத்த பணத்தையும் நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஏங்க, ஏதுங்க இவ்ளோ பணம்? யாரு உங்களுக்கு கொடுத்தா? எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. என்னங்க, கேக்குறல்ல, யாருங்க பணம் கொடுத்தாங்க? அது 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 வந்து அது யாரோ கொடுத்தாங்க. விட எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்சிட்டோம். பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறல்ல. எவ்ளோ கடன் பட்டிருப்போ, எத்தனை பேர்கிட்ட கடனுக்காக மேலும் மேலும் அலைஞ்சிருப்போம். அப்பெல்லாம் கொடுக்காதவங்க இப்ப யாருங்க இவ்ளோ பணத்தை கொடுத்தது? அது உனக்கு தெரியாது ராணி. என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன். ஏங்க, எந்த ஃப்ரெண்டுங்க இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தது? அவங்களோட ஒரே ஒரு போட்டோவை கொடுங்க, நம்ம பூஜை ரூம்ல மாட்டி கும்பிடணுங்க. இப்படி ஒரு பெரிய ஃப்ரெண்டு உங்களுக்கு யாருங்க? யார் அந்த மனுஷன்? இதுவரைக்கும் ஏங்க அவரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? அது வந்து ராணி, சொன்னா புரிஞ்சுக்கோ. 4-5 ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். அப்படி பணத்தை தேத்தி தான் ஒரு வழியா அவன் கடன் அடைக்க முடிஞ்சது. ஆனா லைஃப்ல இன்னொரு தடவை நான் இந்த தப்ப பண்ணவே மாட்டேன் ராணி. கடன் வாங்கினதை கூட நான் தப்பா நினைக்கல, அதை அடைக்க முடியாததை கூட நான் தப்பா நினைக்கல. ஆனா உன்னை பறி கொடுத்துடணும்னு பயந்தான் பாரு. அந்த நிமிஷம் 100 முறை செத்துட்டேன் ராணி. நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க எப்படியே என்ன காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க.
ஒருவேளை பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னை மீட்க முடியாம போயிருந்தா ஐயோ, அந்த கொலகார பாவி உன்னை என்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்லங்க, தப்பா எதுவும் நடக்காது. நான் கடவுளை நம்புறவ, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிறவ. நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடாதுங்க. உண்மைதான் ராணி, உன்னை காப்பாத்துறவன் நான் இல்ல. உன் நம்பிக்கை, உன் நல்ல மனசு, நீ கும்பிடுற சாமி தான் உன்னை காப்பாத்திருக்கு. இருந்தாலும் கஷ்டத்துல இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்த அந்த ஃப்ரெண்டு உண்மையிலே பெரிய மனுஷங்க. விட்டு ராணி, அத மறந்துரு. இனிமே இந்த பேச்சு எடுக்காத. பட்ட கடனை எப்படியாவது நான் அடைச்சிடுவேன். ஆனா இந்த மாதிரி நெருக்கடி இனிமே நமக்கு வராது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு இனிமே சுப்புக்காக யாருக்கிட்டையும் கடன் வாங்கிடாதீங்க. அது உங்களை, என்ன, நம்ம குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிடும். நாளைக்கு நம்ம இல்லாம போயிட்டா சுப்புக்குன்னு யாருங்க இருக்காங்க? முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுவே போதும். இது பாருங்க, எதையும் போட்டு குழப்பிக்காம வாங்க, வந்து சாப்பிடுங்க. சரி, நீ போ, நான் வரேன். சம்மந்தி, சம்மந்திமா, யார் வீட்ல? அடடே, வாங்கம்மா வாங்க. ஊருக்கு போன உங்க பொண்ணு வந்துட்டாளா இல்லையா? உட்காருங்கம்மா, பேசலாம். நான் உட்கார வரலம்மா, உங்க பொண்ணு வந்துட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சிட்டு போக வந்திருக்கேன். வந்துட்டாங்க, இதோ கூப்பிடுறேன். வனிதா, வனிதா, இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏன் நான் காட்டு கத்தல கத்துறேன், உங்க காதுல விழுந்து நீங்க வரல? அவ வெளியில வந்தாளா? ஏன் மகாராணிய தனியா ஸ்பெஷலா கூப்பிட்டாதான் வருவாங்களா? ஏண்டி, கல்யாணமான பொண்ணா நீ? இப்படிதான் ஆத்தா வீட்டுல வந்து டேரா போடுவாங்களா? வெக்கமா இல்ல உனக்கு? உன் புருஷன் அங்க தனியா சோத்துக்கு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கா, நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கேப்படி, நல்லா கேப்ப. நீ ஏன் கேட்க மாட்ட? பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற தேனா விட்டுடி உனக்கு. வாய் ரொம்ப நீளுதோ? இத பாரு, மரியாதையா அங்க கிளம்பி வரணும். இத சொல்லிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அங்கண்ணா, அங்க எனக்கு என்ன வேலை? இங்க பாருங்க, உங்க பிள்ளைக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஏய், இனிமேல் அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் என் வீடு, இங்கதான் நான் இருப்பேன். வனிதா, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நீங்க சும்மா இருங்கப்பா. என்ன நினைச்சிட்டு இங்க வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க? முடிஞ்சா அவங்க பிள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. அத விட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட என்ன பஞ்சாயத்து? யார பார்த்து என்னடி பேச்சு பேசுற? இப்படி பேசாம இதுக்கு மேலயும் நான் குழஞ்சி போய் நின்னுகிட்டு இருந்தா ஏறி மிதிச்சு போயிடுவேடி. உன்னை இன்னைக்கு நேத்தா நான் பாக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் திமிரோட அளவு என்னைக்கு குறைஞ்சிருக்கு தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? மானம் போகுதுடி. வேற என்ன பண்ண சொல்ற? கட்டி கொடுத்த புள்ள சந்தோஷமா வாழறானான்னு ஊர்ல 4 பேர் கேட்கும் போதே நான் என்ன பதில் சொல்றது? உன்ன மாதிரியா பட்டணத்து நாகரிகம் சொல்லிட்டு கதவடைச்சு மூடிட்டு உள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? எங்க ஊர்ல எல்லாம் 4 பேரு காதுல விழுகிற மாதிரி பேசினாலும் நல்லதைத்தான் பேசுவோம். உன்ன மாதிரி வேண புடிச்சு பேச மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? இத பாருங்க, அனாவசியமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம். என்னால அங்க வர முடியாது. உங்க பிள்ளையோட என்னால வாழ முடியாது. மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அது நீங்க போய் என்ன வேணாலும் செய்யுங்க. உங்க பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்க, இல்ல அப்படியே இருக்க சொல்லுங்க. வாய முடி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ டைவர்ஸ் கேக்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? உனக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு. உட்கார்ந்து பேச எல்லாம் சரியா போயிடும்.
அதை தாண்டி இவங்க என்ன கேக்குறாங்க அத புரிஞ்சுக்காம இப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. பெரியவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். நடிக்கிறீங்களா? நீங்களும் அவளோட சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? இப்ப மாத்திரம் என்ன புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வருது என் மேல? இத பாருங்கம்மா, ஒழுங்கு மரியாதையா வந்து என் பிள்ளையோட உங்க பொண்ண குடும்பம் நடத்த சொல்லுங்க. இல்லன்னா இவளை எப்படி நான் எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியும். அடியே, அப்படியே நான் எடுத்துட்டு போனாலும் இங்க சென்னையில வச்சு குடும்பம் நடத்த விட மாட்டேன். நேரா ஏன் ஊருக்கு உன்னை எடுத்துட்டு போய் இந்த காமாட்சி யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். தெரியாதுல்ல? காமாட்சி யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஊர்ல வந்து காட்டுறேன் பாரு. இந்த ஊழ மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க பிள்ளையோட யோகியதை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிற வழிய பாருங்க. ஒரு பொம்பளை பொறுக்கி கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. அடிக்கட்டையால யார பார்த்து நீ பொம்பளை பொறுக்கின்னு சொல்ற? என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? எனக்கு இல்லாத யோகியம் வேற யாருக்கு இருக்க முடியும்? உங்க புள்ள என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? அவருக்கு யார் கூட தொடர்பு இருக்குன்னு தெரியுமா? ச்சே, நினைச்சாலே வெக்கமா இருக்கு. பிசினஸ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பார்ட்னரோட பொண்டாட்டிக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கேடு கிட்ட மனுஷன் கூட இத்தனை நாள் நான் குடும்பம் நடத்திருக்கேன்னு நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீ எங்கடி குடும்பம் நடத்துன? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் ஆத்தா வீட்டுல தானே வந்து கிடக்குற. உன் அலும்பு பொறுக்காம அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னு போனான். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தவன இப்படி ஒரு பழிய போட்டு சுத்தமா ஒதுக்கி விடணும்னு பாக்குறியே? சம்பந்தியம்மா, உங்களைத்தான் கேக்குறேன். உண்மையிலேயே நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. மாப்பிளையோட நல்லபடியா சேர்த்து இவள வாழ வைக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோமா. ஆமாங்க, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு என் பொண்ணோட வாழ்க்கை. இதை எப்படா சரி பண்ண போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ விதமா இவளுக்கும் நான் நல்ல புத்தி எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இவ தான் கேட்க மாட்டேங்கிறாளே. எப்படிங்க கேப்பா? உனக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னு அன்னைக்கே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருந்தா அங்க வந்து விழுந்திருப்பா. அத செய்ய துப்பு இருந்ததா உங்களுக்கு? வேணா, நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? இத பாரு, உன்னை கடைசியா எச்சரிச்சிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அங்க வந்து சேரு. அத விட்டுட்டு அவனுக்கு அவளோட தொடர்பு இருக்கு இவளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி ஆட்டம் போட பார்த்த அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. பொண்ண பெத்திருக்காங்க பாரு. சம்பந்தியம்மா, யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? ரதிதேவி மேடம் வர சொல்லியிருந்தாங்க, அவங்கள பார்க்கணும். ஒரு நிமிஷம் இரு. மேடம், யா, சொல்லுங்க. இடத்த பக்கம் ஒரு பொண்ணு வந்திருக்கு. யாரும்மா நீ? என்ன வேணும்? என் பேர் ஜெஸ்ஸி. ரதிதேவி மேடம் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். கம் வாமா ஜெஸ்ஸி, வந்துட்டியா? கரு. மீனா, இவளுக்கு கொஞ்சம் குடிக்க ஜூஸ் கூட. ஓகே மேடம். ஜெஸ்ஸி, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு. ஓகே மேடம். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. இந்தம்மா.
தேங்க்யூ. என்ன மேடம் கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வந்துட்டீங்க? ஹேய், மறந்து போய் கூட மேடம்னு கூப்பிட்றாத. நான் உனக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. மேடம், என்ன வேஷம் மேடம் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன் தெரியுமா மேடம்? வேற வழி இல்ல மீனா. நாம நினைச்ச காரியம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கணும்னா அது எதிர்பார்க்கிற வேஷத்தை நாம போட்டு தான் ஆகணும். புரியலையே மேடம். அந்த சூர்யா ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பழனிவேல் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே அது நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும். முடியலையா, பிடிக்காததை இல்லாம செஞ்சிடணும். என்னோட இந்த பாலிசி உனக்கு தெரியும்னு நினைச்சேன். நான் சொல்றது புரியுதா? புரியற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணு புரியல மேடம். சரி, சூர்யாவுக்கும் பழனிவேலுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி லிங்க் பண்ண போறீங்க? இப்ப புரியல, போக போக புரியும். ஆனா ஒண்ணு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்த அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது. வாழ்நாள் பூரா இந்த ரதி தேவிய நினைச்சு அவங்க வயித்த கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சாகணும் மீனா. இல்லனா நான் இருக்கிற இடத்துல நாளைக்கு வேற ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஆயிரும். நான் இருக்கிற இடத்துல நான் இல்லாதப்போ நான் இருந்த சுவடு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தரோட நிழல் கூட அங்க இருக்க கூடாது.